வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை பற்றி தான் பேச போகிறோம். தாத்தி தே. என்னது தாத்தி தே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்கிறேன். இப்போ நீண்ட காலமாக ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு வரோம். கண்டினியூஸாக ஒரு செயலை நம்ம செய்கிறோம். செயல் அப்படின்றது தான் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் அதுதான் கிரியா அப்படின்னு சொல்கிறோம். வினைச்சொல் வேர்ப் அப்படி இங்கிலீஷில் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீண்ட காலமாக ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செயலை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு ஒரு வாக்கியம் தேவை. அப்படின்னு சொல்லும் பொழுது நீண்ட காலமாக ஒரு செயலை செய்யும்போது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னது? வினைச்சொல். வினைச்சொல் தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஹிந்தி சென்டென்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றிய விஷயங்கள் நம்ம நிறைய இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தா தீ தே எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வினைச்சொல் அப்படின்னு. நான் உங்களுக்கு பேஸ் வேர்புன்னு கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த பேஸ் வேர்பு கூட தா தீ தே இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆ அப்படின்னு சொல்கிறது கம் வா, இதுதான் பேஸ் வேர்புன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆ கூட தா சேர்த்தா ஆத்தா, தீ சேர்க்கும் பொழுது ஆத்தி, தே சேர்க்கும் பொழுது ஆத்தே, இந்த மாதிரி மாறுது. எந்த இடத்துல தா சேர்க்கணும், எங்கே தீ சேர்க்கணும், எங்கே தே சேர்க்கணும்? டே 1லேருந்து ஸ்டெப் 1லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வரவங்க இப்போ கரெக்டாக சொல்லிடுவீங்க. பார்க்கலாம். எஸ், தா அப்படின்னு சொல்கிறது சிங்குலர் மேல் ஆண்பாலாக இருந்ததுன்னா தா, சிங்குலர் ஃபிமேல் பெண்பாலாக இருந்து ஒருமையாக இருந்து பெண்பாலாக இருந்தால் தீ சேர்க்கணும். அதே பன்மையாக இருந்தால் தே சேர்த்து நம்ம அந்த சென்டென்ஸை அமைக்கணும். அந்த வாக்கியம் அமைச்சு நம்ம பேச போகிறோம். இப்போ நீண்ட காலமாக ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது நிகழ்காலத்திலே செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கலாம். கடந்த காலத்தில் கண்டினியூஸாக நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கூட பேசலாம். அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் நீங்கள் கண்டினியூஸாக செய்ய போகிற ஒரு செயலை பற்றியும் பேசலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்கியத்தில் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தா ஆத்தி ஆத்தே இது கூட என்ன பண்ணணும்? நிகழ்காலமாக இருந்ததுன்னா ஹே ஹேன் ஹோ ஹூ இந்த வார்த்தைகளை வாக்கியத்தோட இறுதியில் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு கடந்த காலமாக இருந்ததுன்னா பாஸ்ட், கடந்த காலமாக இருந்ததுன்னா தா தீ தே இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம சென்டென்ஸ் வந்து அமைக்கணும். வருங்காலமாக இருந்ததுன்னா ஃப்யூச்சராக இருந்ததுன்னா ஹோகா ஹோகி ஹோங்கே இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம வாக்கியம் அமைக்கணும். ஆத்தா ஆத்தி ஆத்தே இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சென்டென்ஸையும் பார்த்துடலாம். மே ஹர் தின் ஸ்கூல் ஆத்தா ஹூ. ஐ கம் டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருகிறேன். நான் தினமும் ஸ்கூலுக்கு வருகிறேன். வ ஹர் ரவிவார் கோ மந்திர் ஆத்தி ஹை. ஷீ கம்ஸ் டு தி டெம்பிள் எவ்ரி சண்டே. ரவிவார் மீன்ஸ் சண்டே. அவள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வருகிறாள். இங்கே வந்து ஆத்தின்னு சொல்கிறதால இங்கே வஹு அப்படின்றது ஷீ, வருகிறாள். வே சமைப்பர் ஆஃபீஸ் ஆத்தே ஹே. தே கம் டு த ஆஃபீஸ் ஆன் டைம். அவர்கள் ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு வராங்க, டைமுக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு வருகிறார்கள். வே அப்படின்றது தே அவர்கள், அதனால இங்கே ப்ளூரலாக இருக்கிறதால ஆத்தே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள். தும் ரோஜ் ஸ்கூல் கியூ நஹி ஆத்தே ஹோ. வை டோன்ட் யூ கம் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஏன் நீ டெய்லி ஸ்கூலுக்கு வர்றதில்ல? தும் ரோஜ், ரோஜ் மீன்ஸ் டெய்லி, ரோஜ் ஸ்கூல் கியூ நஹி ஆத்தே ஹோ. நீ ஏன் டெய்லி ஸ்கூலுக்கு வர்றதில்ல? இப்போ இந்த 4 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு செயல், நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்கள். அப்படி இருக்கிற போது நம்ம இந்த வேர்ப் கூட என்ன சேர்த்துருக்கோம்? தா சேர்த்துருக்கோம், தீ சேர்த்துருக்கோம், இங்கே தே சேர்த்துருக்கோம், இதுலேயும் தே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள். ஏன்னா இங்கே பாருங்கள், ஹூம் ஹே ஹே ஹோ இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல்கள். இப்போ வந்து கடந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும், இந்த மாதிரி
பாஸ்ட்டில் வந்து நம்ம சென்டென்ஸை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். மே ரோஜ் சுப பார்க் ஆத்தா தா. ஐ யூஸ் டு கம் டு த பார்க் எவ்ரி மார்னிங். அதாவது நான் தினமும் பார்க்குக்கு வருவேன். வ ஹர் ரவிவார் மந்திர் ஆத்தி தி. ஷீ யூஸ் டு கம் டு தி டெம்பிள் எவ்ரி சண்டே. அவள் ஒவ்வொரு சண்டேவும் கோவிலுக்கு வருவாள். வே ரோஜ் ஹமாரே கர் ஆத்தே தே. தே யூஸ் டு கம் டு அவர் ஹவுஸ் எவ்ரி டே. ரோஜ் மீன்ஸ் தினமும். ரோஜ் ஹமாரே கர் ஆத்தே தே. அவர்கள் தினமும் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். இப்போ இது எல்லாமே வந்து இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயல்கள். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் வேர்ப் கூட தா சேர்த்துருக்கோம், இங்கேயும் தா போட்டிருக்கோம். கடந்த காலத்தை பாஸ்ட்டுக்கு குறிக்கிறதால தா போட்டிருக்கோம். மே அப்படின்றது சிங்குலர், தா போட்டிருக்கோம். இங்கே வஹு அப்படின்றது சொல்கிறது ஷீயாக கொடுத்துருக்காங்க. ஆத்தி அப்படின்னு சொல்கிறதால வருகிறா வருவா அப்படின்னு சொல்கிறதால ஆத்தியும் சொல்லியிருக்கோம், இங்கேயும் தீ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளூரல், அதனால் இங்கே ஆத்தே போட்டு தே சொல்லியிருக்கோம். இப்போ ஃப்யூச்சரில் வரக்கூடிய சென்டென்ஸும் ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். வ ஸ்கூல் ஆத்தா ஹோகா. ஹீ மஸ்ட் பி கம்மிங் டு ஸ்கூல். அவன் ஸ்கூலுக்கு வரான் போல இருக்குது. இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர். அவன் ஸ்கூலுக்கு வரான் போல இருக்குது. வ ஹர் சுக்ரவார் கோ மந்திர் ஆத்தி ஹோகி. ஷீ மஸ்ட் பி கம்மிங் டு தி டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. அவள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு வருவா போல இருக்குது. வே அபி கர் ஆ ரஹே ஹோங்கே. தே மஸ்ட் பி கம்மிங் ஹோம் நவ். அவர்கள் இப்போ வீட்டுக்கு வருகிறார்கள் போல் இருக்குது. இப்போ வீட்டுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க போல் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்கள். அப்படி இருக்கும்போது நம்ம வேர்பு கூட தாத்தி தே சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஹோகா, ஹோகி, ஹோங்கே இந்த வார்த்தைகளையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது மூலமாக உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆத்தா, ஆத்தி, ஆத்தே இந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போ, ஜாத்தா, ஜாத்தி, ஜாத்தே இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.